இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருவண்ணாமலை இடைக்காட்டு சித்தர் சமாதி பற்றிய சிறப்பு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்பவர்கள் அண்ணாமலையாரின் அருளை பெறுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது இடைக்காடர் சித்தரின் அருளையும் சேர்த்து பெறுவதாகும். 3ஆம் நூற்றாண்டில் அவதரித்ததாக கணிக்கப்பட்டுள்ள இடைக்காடர் சித்தர் சுமார் 600 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சுவடிகளில் குறிப்புகள் உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்தில் அருள் அலைகள் நிரம்பி இருப்பதற்கு அங்கு அவரது ஜீவ சமாதி அமைந்திருப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இன்றும் திருவண்ணாமலையில் இடைக்காடர் சித்தர் அருள் புரிந்து வருகின்றார். திருவண்ணாமலை ஆலயத்தில் 6வது பிரகாரத்தில் பிரம்மலிங்கம் பின்புறம் சுற்றுச்சுவரில் ஒரு பெரிய குகை போன்ற அமைப்பு உள்ளது. 7 அடி நீளமும் 2 அடி அகலமும் கொண்ட அந்த இடம்தான் இடைக்காடகர் சித்தர் ஒளி சமாதி பெற்ற இடமாக கருதப்படுகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக அந்த இடம்தான் இடைக்காடரின் ஒளி சமாதி அமைந்து இருக்கும் இடம் கருதி பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்ல தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலையில் இடைக்காடரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடமாக இந்த இடம்தான் சமீபத்தில் அதிகமாக ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்துக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். திருவண்ணாமலை பெரிய தெருவில் இடைக்காடகர் சித்தர் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இடைக்காடகர் சித்தரின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதை நிறுவிய கோவிந்தராஜன் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று இடைக்காட்டருக்கு அபிஷேக ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தி வருகிறார். திருவண்ணாமலை ஆலயத்துக்கு இடைக்காடகர் ஒளி சமாதியாக அமைந்திருப்பது பற்றி அவர் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து நிறைய தகவல்களை சேகரித்து வைத்துள்ளார் என்பது சொல்லப்படுகின்றது. இடைக்காடர் சித்தரால் தான் திருவண்ணாமலை கோவில் உருவானது. அதற்கான சான்றுகள் ஆலயம் முழுக்க பரவலாக உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்துக்குள் இருக்கும் தூண்களில் காணப்படும் சிற்பங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் நிறைய இடங்களில் ஆடுகளின் சிற்பம் செதுக்கப்பட்டிருப்பதை காண முடியும். திருமஞ்சன கோபுரத்தில் நிறைய ஆடுகள் சிற்பம் இருப்பதை இப்போதும் பார்க்கலாம். அவையெல்லாம் இடைக்காடரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. திருவண்ணாமலை மலை உச்சியில் இருக்கும் அல்லிக்குளம் அருகேதான் இடைக்காடகர் முதலில் தியானம் செய்த இடம் உள்ளது. திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் கோசலை அருகே இருக்கும் இடம்தான் இடைக்காடர் ஒளி சமாதி ஆன இடமாகும். அங்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது. இடைக்காடர் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர். எனவே திருவாதிரை தினத்தன்று பலரும் அங்கு வந்து வழிபடுவதை காணலாம். சமீப காலமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் இங்கு தேடி வந்து வழிபடுகிறார்கள். இடைக்காடரின் இந்த ஒளி சமாதியில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து மனமுருக வழிபட்டாலே நீங்கள் கேட்டதையெல்லாம் இடைக்காடகர் நிச்சயம் தருவார். புரட்டாசி மாதம் திருவாதிரை தினத்தன்று இங்கு பூஜைகள் நடத்தும் போது ஜோதி தானாக எரியும் அதிசயம் நடைபெறுகின்றது. அத்தோடு அன்றைய தினம் மழை பெய்யும். இவையெல்லாம் இடைக்காடகர் இப்போதும் இருக்கிறார் என்பதற்கான உதாரணங்களாகும். திருவண்ணாமலை தலத்தில் இடைக்காடகர் செய்திருக்கும் திருப்பணிகள் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கின்றன. கருவறை லிங்கம் 160 அடி ஆழத்திற்கு ஒரே தூணால் அமைந்துள்ளது. இதை ஏற்படுத்தியதே இடைக்காடகர் தான். திருவண்ணாமலையில் மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது இடுக்கு பிள்ளையார் கோவிலை பார்த்திருப்பீர்கள். இந்த இடுக்கு பிள்ளையார் ஏராளமானவர்களின் உடல் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார். இதை உருவாக்கியது இடைக்காடகர் சித்தர் தான். இது போன்று ஏராளமானவற்றை இடைக்காடர் உருவாக்கி தந்துள்ளார். இடைக்காடர் நவகிரகங்களில் புத பகவானை பிரதிபலிப்பவர். எனவே இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் புத பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல பலன்கள் கிட்டும். வியாபாரிகள், மாணவர்கள், பெண்கள், ஆசிரியர்கள் இடைக்காடரை வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி பலன் பெற முடியும். இடைக்காடருக்கு பிடித்தது பச்சை நிறமாகும். எனவே அவருக்கு பச்சை நிறத்தில் வஸ்திரம் அணிவித்து வழிபடலாம். இடைக்காடரை புதன்கிழமை வழிபட்டால் எளிதில் அவரின் அருளை பெற முடியும். அதுவும் அவர் ஒளி சமாதியாகி இருக்கும் இடத்தில் புதனை வழிபட்டால் பரிபூரண அருளை பெறலாம். பௌர்ணமி நாட்களில் இப்போதும் இடைக்காடர் கிரிவலம் வருவதாக சொல்கிறார்கள். நமக்கு எதிரே வலது பக்கமாக அவர் வருவார். எனவே நாம் இடைக்காடரை நினைத்தபடி கிரிவலம் சென்றால் அவரை எந்த ரூபத்திலாவது பார்க்க முடியும். இடைக்காடர் இதுவரை 1 கோடி தடவைக்கு மேல் கார்த்திகை தீப தரிசனம் செய்துள்ளார் என்று குறிப்புகள் உள்ளன. அப்படியானால் இவர் எத்தனை தடவை கிரிவலம் சென்றிருப்பார் என்பதை யூகித்துக் கொள்ளலாம். அந்த சித்த புருஷரின் உடலை தழுவி வரும் காற்று நம் மீது பட்டால் நாம் தோஷங்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெற முடியும் என்பது ஐதீகமாகும். ஓம் நம சிவாய என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.